ட்விட்டர் இணை நிறுவனர் ஜாக் டோர்சி ஆதரிக்கும் பரவலாக்கப்பட்ட சமூக ஊடக தளமான ப்ளூ ஸ்கை நீண்ட நேரம் செயலிழந்து பரவலாக்கப்பட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மை குறித்த விவாதத்தை தூண்டியது. தரவுத்தள சிக்கலால் ஏற்பட்ட இந்த செயலிழப்பு பயனர்கள் மணிக்கணக்கில் தளத்தை அணுகுவதை தடுத்தது. எக்ஸ் முன்னர் ட்விட்டர் போன்ற நிறுவப்பட்ட தளங்களின் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஒப்பிடுகையில் பரவலாக்கப்பட்ட கட்டமைப்புகளில் நிலைத்தன்மையையும் இயக்க நேரத்தையும் பராமரிப்பதில் உள்ள சவால்களை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது. பரவலாக்கப்பட்ட அமைப்புகளின் பாதிப்புகளை இந்த செயலிழப்பு வெளிப்படுத்துகிறது மற்றும் அவற்றின் பிரதான நீரோட்டத்தை தடுக்கிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இருப்பினும் இதுபோன்ற சிக்கல்கள் வளர்ச்சியின் வழிகள் என்றும் தணிக்கைக்கு எதிர்ப்பு மற்றும் அதிக பயனர் கட்டுப்பாடு போன்ற பரவலாக்கப்பட்ட தளங்களின் நீண்டகால நன்மைகள் தொடக்க சிக்கல்களை விட அதிகமாக இருக்கும் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பரவலாக்கப்பட்ட சமூக ஊடகங்களின் எதிர்காலம் மற்றும் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திறன் குறித்த முக்கியமான கேள்விகளை இந்த சம்பவம் எழுப்புகிறது. ப்ளூ ஸ்கை செயலிழப்பு பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் நடைமுறை சவால்களை எடுத்துக்காட்டுகிறது.